ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். கூடவே பசங்களோட புக்ஸுக்கு அட்டை போடுற வீடியோவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 அன்னைக்கு எடுத்தது. ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு நாள் எடுத்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு மீன் மேக்கரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கிரேவி பண்ணியிருந்தேன். இப்போ அந்த கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். பட்டை வகைகள்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மீல் மேக்கரை வந்துட்டு கழுவிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி இறுக்கி பிழிஞ்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். லெமன் ரைஸ்னாலே அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்வோம். நீங்கள் எந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். மீல் மேக்கரில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பாடு இல்லாமல் இந்த மீல் மேக்கரை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 மூடி தேங்காய் வந்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு லெமன் ரைஸுக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் காய்ஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லெமனை வந்துட்டு கட் பண்ணி சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த சாறையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதை சிம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது கொதித்து வரட்டும். மீல் மேக்கர் வந்துட்டு வெந்துருச்சு. தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்ச விழுதை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை வடிச்சிட்டு ஆற வச்சு கிளறி சாப்பாடு எடுத்துக்கலாம். இன்றைக்கான லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் மீல் மேக்கர் கிரேவியும் தான். லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களோட புக் நோட்டுக்கு வந்துட்டு அட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு
எல்லா புக்கு நோட்டையும் எடுத்து அட்டை போடுறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு அட்டை போட்டு கொடுத்தேன். தம்பி வந்துட்டு பின்னெல்லாம் அடிச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லா நோட்டுக்கும் அட்டை போட்டு முடிச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் வந்துட்டு அவனோட நேமு, அவனோட சப்ஜெக்டு, அவனோட கிளாஸு, செக்ஷனு, அவங்க ஸ்கூல் நேமு இதெல்லாம் எழுதி கொடுத்தேன். அவன் பேக்கில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டான். அட்டை போட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி டே வந்துட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நான் படிக்கிறப்பெல்லாம் 5 புக்கு இருக்கும், 5 சப்ஜெக்ட் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோசியல் சயின்ஸு. ஃபஸ்ட்டிலேருந்து 10th வரைக்கும் இந்த 5 சப்ஜெக்ட் இருந்தது. இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 நோட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டு ரஃப் நோட்டு வச்சுக்குவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய நோட்டு இருக்குது. பேக் ஃபுல்லாக அவ்வளோ புக்கு நோட்டு. இந்த பசங்களால் தூக்கவே முடியலை. இந்த புக்ஸுங்களை தூக்குறதுக்காகவே அவனுங்க நிறையா சாப்பிடும் போல் இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஆனால் வந்துட்டு நிறைய கற்றுக்குறானுங்க. இவனுங்க வயசுலலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நான் 10th படிக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவரமே தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு ஒரு 3-4 வயசுலேயே விவரம் தெரிய ஆரம்பிச்சிருது. எப்பயுமே பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு இருக்க விவரம் எனக்கு இருக்காது. என் பசங்க தான் எனக்கு வந்துட்டு அம்மா இது இப்படிங்கம்மா அது அப்படிங்கம்மான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லித் தருவானுங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு என் பசங்களால் தான். என் பசங்க தான் வந்துட்டு அம்மா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா, இப்படி வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு என் பசங்க தான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தானுங்க. எனக்கு வந்துட்டு என் பசங்க தான் எல்லாமே. அவனுங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலும் நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கடையில் வாங்கி தர சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவேன், செஞ்சு தர சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவேன். அதிகமாக வந்துட்டு நாங்கள் வீட்டில் செய்கிறது தான். அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் போல் இந்த காஜா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பசங்க வந்துட்டு ஸ்வீட் எதாவது செஞ்சு கொடுங்கம்மா, புதுசாக எதாவது செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு இந்த காஜா வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன். அதை வந்துட்டு இன்றைக்கி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் நெய் சேர்த்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பாகு காய்ச்சறதுக்கு அதே கப்பால் 1 கப் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு பாகு வந்துட்டு கெட்டியாகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மாவு ரெடி ஆயிருச்சு, நல்லா ஊறி இருக்குது. இப்போ பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டதை சப்பாத்தி மாவு போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி அதை லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம்.
எல்லாமே மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. காஜா பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா காஜா உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு காஜா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு எண்ணெயை வடிச்சிட்டு சர்க்கரை பாவில் வந்துட்டு 2 சைடு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதிலே ஊறட்டும். ஊறிச்சுனா தான் உள்ளலாம் அந்த சர்க்கரை பாகை வந்துட்டு உள்ளலாம் சார்ந்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். 2 சைடும் நல்லா பரட்டி விட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். காஜா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் 90 கிட்ஸ்னால் இது அவங்களோட ஃபேவரட்டாகவே இருக்கும். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதோட நம்ம வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.